சிவாய நம. அடியார்களுக்கு வணக்கம். இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதி வருது. அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கோ வெள்ளி வாங்கிறதுக்கோ உகந்த நாள் கிடையாது. அக்ஷயம்னா அரிசியை குறிக்கக்கூடிய வார்த்தை. நம்ம காசியில் சிவபெருமானுக்கு அன்னபூர்ணி பிக்ஷை இட்ட நாள்னு அன்றைக்கி சொல்லுவாங்க. நம்ம காஞ்சி பெரியவர் கனகஸ்தாரா சோஸ்திரத்தை பாடி ஏழைகளுக்கு உதவி செய்தார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி அன்னைக்கு நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டுக்கு உப்பு இந்த மாதிரி பொருட்கள், மளிகை பொருட்கள் அதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு சேர்க்கலாம். அன்றைக்கி எது வாங்கினாலும் அதிகமாகுங்கிறது ஐதீகம். அதனால் அன்றைக்கி தங்க நகை தான் வாங்கணும்னு கிடையாது. அதெல்லாம் யாரோ கிளப்பி விட்ட கதை. அதனால் அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், முடிந்த வரைக்கும் அரிசி தானம், உங்களால் முடிந்த தானம், யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உணவு தானம் பண்ணுறது, உங்களால் முடிஞ்சால் உணவு அன்னம்பளிப்பு பண்ணுறது, அந்த மாதிரி உதவிகள் அன்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுதான் அக்ஷய திருதி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கி நம்ம எந்த பூஜை பண்ணினாலும் அது பல மடங்கு பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்ஷய திருதினோடனே எல்லோரும் லக்ஷ்மி குபேரர் ஞாபகம் தான் வருவார். ஆனால் இதில் நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறேன், வீடியோவை போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். அதில் ஐஸ்வரீஸ்வரர் இருக்கிறார். நடுவில் இருக்கிறது ஈசன், இந்தாண்ட இருக்கிறது குபேரன், இந்தாண்ட இருக்கிறது லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் செல்வத்தை கொடுக்குறதே ஈசன் தான். உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கடவுள்னால் பெருமாளை தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் அவர் கிடையாது, ஈசன் தான் உலகத்திலே மிகப்பெரிய கடவுள். ஏன்னா லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் செல்வத்தை கொடுக்குறதே அவன் தானே. அப்படின்னா அவருக்கு பெரிய பணக்காரர் தானே. அதனால் நம்ம இது பல பேர் மறைக்கப்பட்ட விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை தெரியப்படுத்தணுன்னு தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நான் ஐஸ்வரேஸ்வரர் பூஜையாக மாற்றி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அக்ஷய திருதி பூஜை அன்று மாலை வீட்டில் ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் வைத்து வழிபாடு பண்ணணும்னா நமக்கு மழை வளம் அதிகமாக கிடைக்குங்கிறது ஐதீகம். இதை எல்லோரும்